I want to teach you so many things from the scriptures. வேத எழுத்திலிருந்து अनेक காரியங்களை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். I am a very long preacher. நான் ஒரு நீண்ட பிரசங்கியாராக்கும். If the Lord allows me, I can preach 7 hours, 8 hours non-stop. இடைவிடாமல் 7 மணி நேரம் 8 மணி நேரம் போதித்து கொண்டே இருப்பேன். But the problem with me, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, I cannot do what I want to do. எதை நான் விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய I முடியாது. am bound. நான் கட்டப்பட்டிருக்கிறேன். I am bound. நான் கட்டப்பட்டிருக்கிறேன். You say, Anna, you said no bondage. நீங்க சொன்னீங்கன்னே எந்த கட்டும் இல்லைன்னு. Now you say bound. இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறேங்கிறீங்க. This is a blessed bound. இது ஒரு ஆசீர்வாதமான கட்டு. It's the Holy Ghost bound. இது பரிசுத்த ஆவியானவருடைய கட்டு. Paul said, பவுல் சொல்றார், I go to Jerusalem bound in the spirit. நான் என் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் என்று I சொல்கிறார். don't want to go. நான் போக விரும்புகிறேன். I know when I go to Jerusalem I am going to be beaten. நான் எருசலேமுக்கு போனால் அங்கே நான் அடிக்கப்படுவேன், உபத்திரவம் இருக்கிறது என்பது எனக்கு I am தெரியும். going to be imprisoned. நான் அங்கே கைது பண்ணப்படுவேன். I know it. அது எனக்கு தெரியும். But I have no other go. ஆனால் எனக்கு வேற வழி இல்லையே. This is the ministry of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். Pastors, போதகர்களே, preachers, பிரசங்கியார்களே, listen to me. நான் சொல்வதை கேளுங்கள். Anybody can preach. யார் வேண்டுமானாலும் பிரசங்கம் பண்ணலாம். Nowadays, இந்த காலத்து கட்டத்துல on one subject, ஒரு பாடத்தை தலைப்பை எடுத்தால், if you read 3 books on one subject, ஒரு பாடத்தை பற்றின 3 புத்தகத்தை படிச்சுட்டா, and you can write 4th book by yourself. நீங்களே 4வது புத்தகத்தை நீங்க எழுதிரலாம். Did you understand what I am talking நான் about? என்ன சொல்றேன் புரியுதா? That anybody can do. அதை யார் வேண்டுமானாலும் You செய்யலாம். know what my wife says? என்னுடைய மனைவி என்ன தெரியுமா சொல்றாங்க? You know what my team people say? என்னுடைய குழு என்ன தெரியுமா சொல்றாங்க? Anna, அண்ணே, don't stick on to preaching, Anna. அண்ணே பிரசங்கம் பண்றதுலயே கவனம் வைக்காதீங்க. That we will take care, Anna. அத நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். You flow in the spirit, Anna. ஆவியிலே நீங்க போங்கண்ணே. That's what I am doing. அதைத்தான் நான் செய்கிறேன். Because I know எனக்கு தெரியும் you need this. உங்களுக்கு இது தேவை என்று. So when you go to the church, நீங்கள் சபைக்கு போகும் பொழுது have a beautiful subject, ஒரு நல்ல பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். but don't try to push it. அதை மக்களுக்குள்ள தள்ள பார்க்காதீங்க. Just tell the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. I am free, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நான் விடுதலையோடு இருக்கிறேன். You move through me. நீங்க என் மூலமாக பேசுங்க. சொல்லுங்க, you move through me. என் மூலமாக நீங்க அசைவாடுங்க. In one of my seminar, என்னுடைய கருத்தரங்குல ஒண்ணுல one day we had a fasting prayer. ஒரு நாள் உபவாச ஜெபம் இருந்தோம். So what happened? I went to the pulpit. சோ நான் மேடைக்கு வந்தேன். God said, lead them into worship. கர்த்தர் சொன்னார், அவர்களை ஆராதனையில நடத்து. I was leading them. அவர்களை நடத்தி கொண்டிருந்தேன். Already 11 o'clock they worshipped. ஏற்கனவே 11 மணி வரை ஆராதித்திருந்தார்கள். Now I was very keen to say something. அவர்களுக்கு ஏதோ ஒன்று சொல்றதுக்கு ரெடியா வந்தேன். And God said, no. கர்த்தர் சொன்னார், இல்ல, Lead them into worship. அவர்களை ஆராதனையில So நடத்து. we were worshiping. சோ நாங்க ஆராதித்து கொண்டிருந்தேன், நடத்தி Then கொண்டிருந்தோம். I began to sing a song. பிறகு ஒரு பாடலை பாடினேன். என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாது. ஓஹோ, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. You know what happened? என்ன நடந்தது I தெரியுமா? was singing. நான் பாடிக்கொண்டே இருந்தேன். I said, Holy Spirit, I am tired. நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரே, நான் களைத்து போய் விட்டேன். He said, continue. கர்த்தர் சொன்னார், தொடர்ந்து பாடு. See, I never tell God told me very lightly. கர்த்தர் இடத்துல சொன்னாருங்கிறத ஏனோ தானோன்னு சொல்ல மாட்டேன். All the stanza we sang it so many times. அநேக தடவைகள் அந்த பாடல் வரியை பாடிட்டோம். Then I started doing. பிறகு நான் செய்ய ஆரம்பித்தேன். Because many North Indians also were there. வட இந்தியக்காரங்களும் அங்க இருந்தாங்க நிறைய So why பேர். should I sing in Tamil all the time? எல்லா நேரமும் எதுக்கு நான் தமிழ்ல Then பாடணும்? I said la 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 la. பிறகு நான் பாடினேன், லா 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 La 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 la. லா 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 லா. This I went for some more time. சோ இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் I பாடினேன். said, Holy Spirit, I have to talk to them. நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரே, நான் அவர்களோடு பேசணும். The Holy Spirit said, continue. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், தொடர்ந்து பாடு. Then I said, aha, 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 aha. Aha, 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 aha.
Listen to me. நல்ல கவனிங்க. If you want to be spirit preacher, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய பிரசங்கியாராய் இருக்க விரும்பினால், you should be a funny preacher. நீங்க ஒரு வேடிக்கை பிரசங்கியாராய் இருக்கணும். Some theologians will say there is no word of God. சில இறையியல் வல்லுனர்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு வேத வசனம் இல்லையே. Thank God I read Bible more than many of you. உங்களிலே அநேகரை விட அதிகமாக வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன். I am so hungry for the word. கர்த்தருடைய வசனத்துக்கு பசிதாகமாய் இருக்கிற மனிதன். Generally I don't read chapter. I read the whole book. நான் அதிகாரமாய் படிக்க மாட்டேன், முழு புஸ்தகமாய் படிப்பேன். So that's my habit. அது என்னுடைய பழக்கம். When I listen the whole Bible book. நான் ஏதாவது கேட்டால் வேத பாடங்களை முழு புஸ்தகத்தையும் கேட்டுருவேன். That's why even when I joke I will have some word of God. ஆகவே தான் சிரிப்புக்கு சொன்னால் கூட அதுல சிறிது வேத வசனம் இருக்கும். If you know the Bible, from the beginning when I talked about the devil, I was quoting Bible. I don't know how many of you saw that. நீங்க சாத்தானை குறித்து நான் பேசும்போது கூட வேதத்தில் தொடக்கத்திலிருந்து அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்று வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லுவேன். But when I come to the pulpit, நான் இந்த பிரசங்க பீடத்துக்கு வரும்போது even my Bible knowledge, என்னுடைய வேத வசன அறிவு, even the subjects, அதனுடைய பாடங்கள், I give it to the Holy Spirit hand. நான் பரிசுத்த ஆவியானவர் கரத்துல கொடுத்து விடுவேன். I come like a feather in the wind of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய காற்றிலே மிதக்கிற ஒரு சிறகு போல் வருவேன். Then I don't know what to do. பிறகு என்ன செய்வதென்று தெரியாது. Fasting prayer. உபவாச ஜெபத்திலே. Fasting means we have to pray, you know. No, உபவாசம்னா ஜெபிக்கணும் இல்லையா? ஆஹா ஓஹோ இதுவா fasting prayer. ஆஹா ஓஹோ ஓஹோன்னு பாடுறதா உபவாச ஜெபம்? Then I let them ஓஹோ. By the time all the people were so fired up, they began to run around the auditorium, and some people carried other people on the shoulder and they were jumping. All these young people, you know, like that funny things. They are very naughty boys, you know. So naughty dance, they started dancing. அவங்க என்னென்னமோ நாட்டியம் இல்ல நாட்டியம் பாடுறது மாத்திரமல்ல வேற காரியங்களும் அவங்களுக்கு வாலிப பிள்ளைகள். Old people, they cannot tolerate this, but the problem is when they were like this, they also did it. அவர்களும் வாலிப வயதில் இருக்கும்போது அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. So what happened? என்ன நடந்தது? Then I did aha, then ஓஹோ. I was so tired. At the end I started saying கடைசியில ஆகா போச்சு வந்துருச்சு. When I was doing it, நான் அதை செய்யும்போது suddenly the Holy Spirit said, பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு சொன்னார், எசேக்கியா, I have healed many people in this auditorium. இந்த ஆடிட்டோரியத்தில் அநேகரை நான் சுகமாக்கி இருக்கிறேன். Now you call the testimony. இப்பொழுது சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. You don't know my shock. எனக்கு ஒரே அதிர்ச்சி. Because we didn't pray for healing. ஏன்னா சுகத்துக்காக ஜெபிக்கவே இல்லை. We didn't rebuke the devil. சாத்தானை கடிந்து கொள்ளவே இல்லை. We didn't even ask people, wherever there is a sickness, put your right hand. We didn't. ஒருபோதும் உங்களுக்கு வியாதி இருக்கிற இடத்துல கையை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லல. We were singing ஜாலியா லா லா ஆஹா ஓஹோ. இது நீங்களே சொல்லுங்க, does it look godly? நீங்க பாடிக்கிட்டு இருக்கும்போது ஆகான்னு பாடும் பொழுது அது ரொம்ப பக்தியா தெரியுதா? நீங்களே சொல்லுங்க. It looks like cinema song இல்ல? When we were singing, நாங்கள் அப்படி பாடிக்கொண்டிருந்த போது the Holy Spirit said, call the testimony. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்க கேட்டார். My heart was shivering. என்னுடைய இதயம் அப்படியே நடுங்கியது. We were singing la la la. நாம லாலலான்னு பாடணும். People are all dancing very ugly dance. அவங்களோ அசிங்கமா ஆடுறாங்க. I'm talking about. ஐயா, நான் அதை குறித்து சொல்லல. Then they were carrying people and jumping. பிறகு மக்களை தூக்கி கொண்டு ஆடினார்கள். It doesn't look any godly. அதுல ஒரு காட்லியே இல்ல. But you know, when you are in the spirit, ஆனால் நீங்கள் ஆவியிலே இருக்கும் பொழுது you should become a fool. நீங்க கிட்டத்தட்ட மூடர்களாக கூட மாறிவிடலாம். His wisdom will carry you. அவருடைய ஞானம் உங்களை சுமந்து செல்லும். I with all the fear in my heart, என்னுடைய எல்லா பயத்தோடு கூட நான் சொல்லுகிறேன். but
in my voice, courageous voice. என்னுடைய சத்தத்துல ஒரு தைரியம் இருந்தது. God has healed many people here. அநேக ஜனங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார் இங்கே. உள்ள நடுக்கம். உள்ள ஒரு நடுக்கம், ஆனா வெளியில மிடுக்கு. We preachers understand that. So அதை பிரசங்கியார்கள் புரிந்து கொள்வார்கள். I said, God has healed many people. அநேக ஜனங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். Touch your bodies. உங்களுடைய சரீரத்தை பாருங்கள். Check your bodies. உங்கள் சரீரத்தை சோதித்து பாருங்கள். Do what you could not do. உங்களுக்கு இதுக்கு முன்பாக செய்ய முடியாததை செய்து பாருங்கள் என்று. Heart shivering. எனக்கு இதயத்துல ஒரு பயம். Come to the platform for the testimony. சரி, சாட்சி கொடுக்க பிளாட்ஃபார்முக்கு வாங்க. I said, if nobody comes, ஒருவரும் வரலைனா what will happen to my prestige? என்னுடைய கௌரவத்துக்கு என்ன ஆகும்? கிராக்கி என்ன ஆவறது? But you know, when you want to operate in the gifts, இந்த கிராக்கிக்கெல்லாம் செத்து போகணும். இங்க பாருங்க, வரங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த கௌரவத்துக்கு செத்து போக வேண்டும். This is what Paul says, I die daily. அதனால தான் பவுல் அப்போ சொல்றாராக்கும், நான் அனுதினமும் சாகிறேன் என்று. I tell you, for the glory of God. கர்த்தருடைய மகிமைக்காய் நான் சொல்லுகிறேன். Many of our people were there. அங்கே எங்களுடைய மக்கள் அநேகர் இருந்தார்கள். You were there also? Yeah, we both only. We were all there. நாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தது. What happened? என்ன நடந்ததுன்னா, in all my ministry, என்னுடைய எல்லா ஊழியத்திலும் I had so many testimonies. எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. But that day, ஆனால் அந்த நாள்ல was the greatest miracle. அதுதான் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்த நாள். People are running. ஜனங்கள் ஓடி வந்தார்கள். Hundreds of people. நூற்றுக்கணக்கான மக்கள் ஓடி வந்தார்கள். Almost more than half a person. அங்க இருந்ததுல பிளாட்ஃபார்ம் எல்லாம் full. அங்க பிளாட்ஃபார்ம் முழு நிறைஞ்சிருச்சு. You know how many testimonies? எத்தனை சாட்சி தெரியும்? ஐயோ, tumor disappeared. ஐயோ, கட்டி கரஞ்சிருச்சு. One lady came running. ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. Immediately she started bleeding. அவங்களுக்கு உடனடியாக அப்படியே இரத்தப்போக்கு. My sisters took her out. என்னுடைய சகோதரிகள் அழைத்து போனார்கள். A big tumor in the stomach broke. வயிற்றில் இருந்த பெரிய கட்டி கீழே விழுந்துருச்சு, உடைஞ்சு. And one man from Dubai came. துபாயில இருந்து ஒரு சகோதரர் வந்தார். He had a hole in the heart. ஹார்ட்ல ஒரு ஓட்டை. Even if he takes few steps, ஒரு 4 அடி எடுத்து வச்சா கூட மூச்சு இறைக்கும். When I called for testimony, சாட்சிக்காக கூப்பிட்ட உடனே he ran around the garden. இது தேனில நடந்துச்சு. அந்த தேனி பெரிய தென்னை தோட்டம், அத சுற்றிலும் ஓடி வந்தார். I think more than 13 acres. So அங்க 13 ஏக்கருக்கு மேல ran. அத நல்லா ஓடி போய் பார்த்தார். And he jumped to the platform. So பிளாட்ஃபார்முக்கு ஓடி வந்து சொன்னார், no pain, வலி இல்ல, no breathing trouble, ஒரு மூச்சு இழைப்பு பிரச்சனை இல்லை. Can I tell you? நான் சொல்லட்டுமா? I started crying. நான் அழ ஆரம்பித்தேன். My counselors were in the platform. So பிளாட்ஃபார்ம்ல என்னுடைய ஆலோசகர்கள்லாம் இருந்தாங்க. God has given me wonderful senior counselors. கர்த்தர் எனக்கு நல்ல அருமையான முதிர்ந்த ஆலோசகர்களை கொடுத்திருக்கிறார். Ezekiel Francis is not an independent minister. So Ezekiel Francis தனி மனித ஊழியம் செய்கிறவர் அல்ல. I have leaders. எனக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். I have a team. எனக்கு ஒரு குழு இருக்கிறது. They can correct me. அவர்கள் என்னை சரிப்படுத்த முடியும். When I have a problem, I cry to them. நான் எனக்கு பிரச்சனை இருந்தால் அவரிடத்தில் அழுது சொல்லுகிறேன். That is safety. அதுதான் பாதுகாப்பு. That is safety. அதுதான் பாதுகாப்பு. So they were crying. அவர்களும் அழுதார்கள். You know why one person said? ஒருத்தர் சொன்னார், brother, I have went to big healing crusade. பெரிய healing crusade-க்குலாம் போயிருக்கேன் brother. 10,000 people are there. 10,000 பேர் அங்க இருந்தா 10 testimony will come. ஒரு 10 சாட்சிகள் வரும். But here 500-600 people. இங்க 500-600 மக்கள் இருக்கிறார்கள். But 400 people plus came for testimony. இங்க சாட்சி சொல்ல 400 பேர் வந்திருக்காங்களே. When I was looking at them, அவர்களை நான் பார்த்தபோது I cried. நான் அழுதேன். I said, Lord, what is this happening? ஆண்டவரே, இது என்ன நடக்கிறது? What is this happening? இது என்ன நடக்குது? We didn't pray. நாங்கள் ஜெபிக்க We were only singing la 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 la. நாங்க ஒருதே la 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 தானே பாடுனோம். How so many miracles you did? எப்படி இத்தனை அற்புதங்கள் நடந்தன? And the voice of God came louder. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. And the Lord said, கர்த்தர் சொன்னார், எசேக்கியா, don't you know? உனக்கு தெரியாதா? Merry heart works like a medicine. நல்ல மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாக வேலை செய்யும் என்பது உனக்கு தெரியாதா? Don't you know? உனக்கு தெரியாதா? Merry heart, மன மகிழ்ச்சி, happy heart, ஒரு மகிழ்ச்சியான இதயம் works, அது வேலை செய்யும் like a medicine. ஒரு நல்ல மருந்தாய் வேலை செய்யும். That was the first day I realized. முதல் நாள் அதை நான் புரிந்து கொண்டேன். When God's people rejoice before him. அவருக்கு முன்பாக தேவ ஜனங்கள் மகிழ்ந்து ஆடினால்,
It works like a medicine. அது நல்ல மருந்து போல வேலை செய்யும். And he even heals the sickness. அது வியாதியை கூட எடுத்து போடும். Then I began to sing a song on the spot. I had a song. உடனே எனக்கு அந்த நேரத்திலே ஒரு பாடல் வந்தது. It was a Tamil song. அது ஒரு தமிழ் பாடல். I didn't compose it. It came out. அது நான் கம்போஸ் பண்ணதுல அதுவே வந்தது. It's in the record. அது ரெக்கார்ட்ல இருக்குது. மனம் மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனம் மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. நல்லா கவனி. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. லாலா மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. லாலா 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 லா லாலா 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 The people who rejoiced, you go home tonight, go to the room. இன்றைக்கு நல்ல சந்தோஷமா ஆடி பாடுனவங்க உங்க ரூமுக்கு போங்க. Tomorrow see what happens in your body. சரி, உங்க சரீரத்துல என்ன நடந்துருக்குன்னு நாளைக்கு வந்து சொல்லுங்க. See it. You know why? ஏன் தெரியுமா? Not because we prayed. நாங்கள் ஜெபித்ததாலே அல்ல. Your merry heart works like a medicine. உங்க மனம் மகிழ்ந்து பாடினது ஒரு மருந்தாய் மாறினது. Please understand. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். God is not interested in giving you information. உங்களுக்கு ஏதோ தகவல் களஞ்சியத்திலிருந்து தகவல் கொடுக்க வேண்டும் என விரும்புகிறவர் அல்ல நமது தேவன். He is interested in ministering to your heart. உங்கள் இதயத்துக்குள் உங்கள் ஆவிக்குள் ஊழியம் செய்ய தேவன் விரும்புகிறார். Something is happening in your heart. உங்களுடைய இதயத்திலே ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. I know it. அது எனக்கு தெரியும். Just by sitting in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறதிலே something is happening. ஏதோ ஒன்று நடக்கிறது. Hallelujah. I want you to take very quickly. சீக்கிரமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என விரும்புகிறேன். Colossians chapter 4 verse 17. கொலோசியர் 4:17. Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஒருத்தர் தமிழ்லையும் வாசிங்க. Verse 1 and 2 even 3. 1 2 3. Then பிறகு Hebrews chapter 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். Verse 1 and 2. 1 2 வசனங்கள். Then பிறகு Ephesians 4:1. எபேசியர் 4:1. Then பிறகு 1 Thessalonians chapter 5:24 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:24 பாருங்க. He who calls you is faithful, who also will do it. Everybody say it with me. He. Memorize பண்ணுங்க. He who calls you, call you is faithful. உங்களை அழைத்தவர், இந்த அழைத்தவர் இருக்கார்ல, அதை அன்லைன் பண்ணுங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். You are called by him. அவரால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். But your calling, ஆனால் உங்களுடைய அழைப்பு doesn't depend on you, it depends on his faithfulness. உங்களுடைய அழைப்பு உங்களை அழைக்கப்பட்ட உங்களை பொறுத்ததல்ல, அழைத்தவரை பொறுத்தது. What is the proof? எது உங்களுடைய அழைப்புக்கு உறுதி? He is faithful. அவர் உண்மையாக இருக்கிறார். The one who call you, உங்களை அழைத்தவர், he is very faithful. அவர் ரொம்பவும் உத்தமமாய் இருக்கிறார். He not only called you, அவர் உங்களை அழைக்க மாத்திரம் செய்யவில்லை, he will faithfully fulfill that calling in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற அவர் முடிவு செய்து விட்டார்.
He is faithful. எல்லாரும் சொல்லுங்க. அவர் உண்மையாய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. Though I am not faithful. நான் அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் இல்லாவிட்டாலும். Though I am not faithful in my calling. என்னுடைய அழைப்பிலே நான் உண்மையாய் இல்லாவிட்டாலும். The one who called me. என்னை அழைத்தவர் is faithful. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He will fulfill it. அவர் அதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க ஆமென். This should be your rock. இதுதான் உங்களுடைய உறுதியான கன்மலையாய் இருக்க வேண்டும். Your calling is not dependent on the sand. உங்களுடைய அழைப்பு மணல் மேலே கட்டப்பட்டதாக இல்லை. Your calling is not totally dependent on your life. உங்களுடைய அழைப்பு உங்கள் வாழ்க்கையை பொறுத்ததும் அல்ல. It depends on God's faithfulness. அது தேவனுடைய உத்தமத்தை பொறுத்தது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். That's the reason. அந்த காரணத்தினால் தான் after so many years, இத்தனை காலங்களுக்கு பிறகும், so many failures, எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகும், still you are in your calling. இன்னும் உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். The storm came. புயல் வந்தது. The flood came. வெள்ளம் வந்தது. The rain came. மழை வந்தது. It bet on you. அது உங்கள் மேல் மோதியது. But your calling didn't collapse. ஆனால் உங்களுடைய அழைப்பு இடிந்து விழவில்லையே. Hallelujah. Hallelujah. Because ஏனெனில் your calling, உங்களுடைய அழைப்பு, and my calling, என்னுடைய அழைப்பு is founded on God's faithfulness. அது தேவனுடைய உத்தமத்திலே அஸ்திவாரமிட்டு கட்டப்பட்டது. Are you happy about it? அதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமா? Be bold. தைரியமா இருங்க. Gamaliel said, கமாலியேல் சொன்னான், if this thing, இந்த விசுவாசம், if this calling, இந்த அழைப்பு, if these miracles, இந்த அற்புதங்கள் are of human origin, இது மனிதனிலே ஆரம்பித்திருந்தால் it will collapse. அது உடைந்து போய்விடும், அழிந்து போய்விடும். But if it is from God, இது தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால் nobody can stop it. யாருமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. If somebody comes against it, ஒருத்தர் வந்து அதை அவருக்காக செய்திருந்தால், they fight against the Lord who called us. யாராயிலும் இந்த அழைப்புக்கு விரோதமாய் வந்தால் அந்த அழைப்பு கொடுத்த தேவனுக்கு விரோதமாய் வந்து அவர்கள் சண்டையிடுகிறார்கள். So Gamaliel said, கமாலியேல் சொன்னான், shut up your mouth. ஏய் வாயை மூடுங்கயா. Don't try to kill it. அவர்களை கொல்ல பார்க்காதீர்கள். Don't try to destroy their ministry. அவர்களுடைய ஊழியத்தை அழிக்க பார்க்காதீர்கள். If it is from the flesh, அது மாம்சத்திலிருந்து வந்திருந்தால், when the storm comes, அந்த காற்று வரும்போது, when the persecution comes, உபத்திரம் வரும்பொழுது, when the flesh rises, மாம்சம் மேலே எழும்பும் when பொழுது, the enemy comes, எதிரி வரும் பொழுது, automatically it will collapse. அது அப்படியே உடைந்து விடும். But if this calling, ஆனால் இந்த அழைப்பு, if your calling உங்களுடைய அழைப்பு is from heaven, பரலோகத்திலிருந்து வந்திருந்தால், no storm, எந்த புயலும், no devil, எந்த சாத்தானும், no flesh, ஒரு மாம்சமும், no man, எந்த மனிதனும், no flood, எந்த no tsunami, எந்த வெள்ளமும், எந்த சுனாமியும் can destroy your calling. உங்களுடைய அழைப்பை அழித்து போட முடியாது. சொல்லுங்க, thank you Lord, that's why I am here. ஆண்டவரே, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன். That's why I am here. ஆகவே தான் நான் இங்கே இருக்கிறேன். சொல்லுங்க, that's why I am here. Confess it. அதனால தான் இங்கே இருக்கிறேன். Million times I failed you. நான் உங்களை லட்சக்கணக்கான முறை உங்களை ஏமாற்றி இருக்கிறேன். Still my calling is upon my life. இன்னும் என்னுடைய அழைப்பு என் வாழ்க்கையில் இருக்கிறதே. The devil will tell you. சாத்தான் உங்களிடத்தில் வந்து சொல்லுவான், your calling is taken away from you. ஐயா, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய அழைப்பு எடுத்து போடப்பட்டு விட்டது. The devil will tell you. சாத்தான் சொல்லுவான், that original calling உங்களுடைய உண்மையான அழைப்பு is taken away from you. உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. He is the father of lies. அது அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். It's a lie of the devil. அது சாத்தானுடைய பொய். His calling upon your life, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய அழைப்பு, His grace and the gifts that's within you, உங்களுக்குள் இருக்கிற கிருபையினாலும் வரங்களினாலும் இருக்கிறது. that is irrevocable. ஒருபோதும் அது எடுத்து போட முடியாதது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. All of you shout and tell. அழைப்பும், அழைப்பும், சொல்லுங்க. அழைப்பும், அழைப்பும், கிருபை வரங்களும், கிருபை வரங்களும் மாறாதது, மாறாதவைகள். Say it, the calling, the calling on my life, my life, and the gifts of grace, the gifts of grace cannot be taken back. திருப்ப எடுத்துக்கொள்ளப்பட முடியாதது. ஒரு flying kiss கொடுங்க ஆண்டவருக்கு. அவருக்கு ஒரு flying kiss. Wow, hallelujah, hallelujah. He is the one who called you. உங்களை அழைத்தவர். He began a good work in you. அவர் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல கிரியையை தொடங்கினவர். You didn't begin it. நீங்க தொடங்கல. You didn't begin it.
நீங்க தொடங்கல. He began a good work. அவர் உங்களுக்குள்ளே நல்ல கிரியை தொடங்கி இருக்கிறார். He will complete it. அவர் அதை முடிப்பார்.